அவங்க உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா, அப்படி இருக்காங்க, நீ வேணாம், நீ போயிடு. இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க. என் பேர் நவீன். நான் பூலூர் கிராமத்தை சேர்ந்தவன். நானும் ஐஸ்வர்யாவும் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து லவ் பண்ணி வந்துருந்தோம் 5 வருஷமாக. ஐஸ்வர்யா திருப்பூரில் 2 வருஷமாக வேலை பார்த்தாங்க. நானும் திருப்பூரில் தான் வேலை பார்த்தேன் ஒரு 3 வருஷமாக. ஐஸ்வர்யா பனிக்கம்பட்டின்ற நிதின்னு கம்பெனியில் தறி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாகரப்பாளையம் பென்சோன்ற கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு கூப்பிட்டு போனோம் சார். ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு 3 நாள் விட்டுருந்தோம். கம்பெனியில் ஃபோனு பணம் ஏடிஎம்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணிச்சு. நான் போய்ட்டு கூப்பிட்டு வந்து என் கூட தான் வச்சுருந்தேன். ஒரு 2 மாதமாக என் கூட தான் இருந்துச்சு. ஒரே ரூமில் தான் இருந்தோம், ஒன்றா தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக நியூ இயருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் கால் பண்ணி நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு நான் அதோட விட்டுறேன் சார். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் அடிச்சு கிளம்பி நான் மத்தியானம் போல் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு, வா எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க. அவள் அப்பா இல்லை மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில். கம்பெனிலேருந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரப்பனில் போய் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். நரேஷன்ற பையன் தான் எனக்கு ரூம் எடுத்து கொடுத்துட்டுலாம் போனான், திருத்துறைப்பூண்டி பையன். அப்புறம் விசாரிச்சிருப்பாங்க எல்லாரும். அவன் நரேஷை போய்ட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து மிரட்டி அவன் நான் இருக்க இடத்த சொல்லிட்டான். அப்புறம் பல்லடம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒருத்தர் தான் வந்தாங்க. வந்து பொண்ணை மட்டும் தான் அவன் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் விசாரித்ததுக்கப்புறம் நான் அவர் பொண்ணை விட முடியாது சார், நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா, அப்படி இருக்காங்க, நீ வேணாம், நீ போயிடு, நான் பொண்ணை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்குவாங்க போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார். பொண்ணு போகவே முடியாதுன்ட்டுச்சு அறவே. நானும் இங்கே அவர் சொன்னதுனால தான் நான் பொண்ணை விட்டேன். நானும் திருப்பி போனோம்னு கூப்பிட்டு போன 10 நிமிஷத்தில் அவன் காரை ஃபாலோ பண்ணி பல்லடம் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வெளிலன்னா அவங்க உள்ளே போனதுலேருந்து வெளில வந்ததுலேருந்து பார்த்துட்டு நான் போலீஸாரை பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசி பொண்ணு ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். அவர் என்கிட்ட கேட்டார், நீ இங்கே இருக்கியா போறியாடான்னு கேட்டால் நான் ஊருக்கு போகிறேன் சார்ன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தா சார். நானும் அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன். திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்கிளாக பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன். வந்து குளித்தலைக்கிட்ட என்னை போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார் செக் போஸ்ட்டில். அப்புறம் அந்த நம்பரை கொடுத்தா அவங்க போலீஸு போனிச்சு பேசி நான் வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் வந்து செங்கிப்பட்டிக்கிட்ட காரை மிஸ் பண்ணிட்டேன் சார். செங்கிப்பட்டி தாண்டி காரை மிஸ் பண்ணிட்டேன். திருப்பி கரம்பக்குள்ளேருந்து காரை பிடிச்சிட்டேன் சார். பிடிச்சதுக்கப்புறம் காரு நெய்வேலிக்கு ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் சார் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து காலைல நான் 9 மணிக்கு 9:30க்கு எந்திரிச்சேன் சார். அப்போ திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு. எங்கள் அப்பா ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் திருப்பிங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க சார். யார் கொண்டான்னு சொல்லல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.